அன்பு நேயர்களே, ஆண்டொன்று போனால் வயது ஒன்று கூடும். நாம் அறிந்த ஒன்றுதான். வயது ஆக ஆக ஒரு பயம் தொற்றிக்கொள்ளும் அனைவருக்கும். வயதாகிவிட்டால் எப்படி வாழ்க்கையை நகர்த்துவது என்று. கொஞ்சம் ஈர்க்கப்பட்டவர்களாய் இருந்தால் ஓரளவுக்கு பாரம் இல்லாமல் கழித்து விடலாம். இல்லாத முதியோர்களை எண்ணி பார்த்தால் மிகவும் வேதனை. இல்லாமையில் இருக்கும் குடும்பங்களாய் இருந்தாலும் பாசமுள்ள மனிதர்களாய் இருக்கும் பொழுது அவர்களுக்கும் அதிக தொந்தரவு வருவதில்லை. அங்குள்ள முதியவர்களுக்கு வசதி படைத்த வீட்டில் இருந்தாலும் அவர்களிடம் இருப்பதையெல்லாம் கறப்பதிலேயே குறியாய் இருந்து கொண்டு அவர்களை உதாசீனப்படுத்துபவர்களும் உண்டு. எல்லோருமே நம் கண்ணெதிரில்தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்தையும் நாம் கண்டுகொண்டுதானே வருகின்றோம். இப்படி இருக்கும் பட்சத்தில் இறை நம்பிக்கை ஒன்றுதான், ஆழ்ந்த இறை நம்பிக்கை ஒன்றுதான் நம்மை இப்படிப்பட்ட சங்கடங்களில் இருந்து நம்மை காக்கும். அதுவும் திடீரென்று உன்னை நான் கும்பிடுகிறேன், எனக்கு நல்ல வழி காட்டு என்றெல்லாம் கேட்டுவிட முடியாது இறைவனிடம். எப்படி விதை செடியாகி அதில் நெல்மணிகள் வந்து பின்பு அது முறைப்படி அரிசியாகி வேக வைத்து உணவாகின்றதோ அப்படித்தானே இறை நம்பிக்கையும் சிறுக சிறுக வளர்ந்தால்தானே அது விருட்சமாய் மாறும். இது சிறு வயது முதலே நாம் நமது குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பதை விட வாழ்ந்து காட்டினோம் என்றால் அவர்களுக்கு கண்ணில் படும். என்னதான் செல்போனும் கையுமாக இருந்தாலும் நம்முடைய பழக்க வழக்கங்களிலிருந்து நாம் மாறாமல் வாழும் பொழுது ஓரக்கண்ணாலாவது அவர்கள் கவனிக்கத்தானே செய்கிறார்கள். கற்றும் வைத்திருக்கிறார்கள். ஏன் தான் கொரோனா காலம் வந்ததோ செல்போன் வந்ததோ என்ற ஒரு எரிச்சலும் வருகின்றது. இப்படி இருக்கும் பொழுது அந்த காலத்தில் நம்முடைய அம்மா அப்பா வாழ்ந்த காலத்தில் கூட எனக்கென்று நான் வாழவில்லை என்றெல்லாம் அவர்கள் ஒருபொழுதும் சொன்னதில்லை, நாமும் சொல்வதில்லை. ஆனால் நடுத்தர வயதுக்காரர்கள் அனைவரும் எனக்காக வாழ்ந்தேனா என்கிறார்கள். எனக்காக வாழ்வது என்பது என்ன? நம் குடும்பத்திற்காக நாம் வாழ்வது தானே வாழ்க்கை. அதுதானே மனநிறைவு தரும். பொதுவாக நாம் குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் குற்றம் குறைகளை காணாமல் நம்மால் அவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாய் இருக்க முடியுமோ வாழ்ந்தாலே வந்துவிடும் நமக்கு நிம்மதி. இதில் நாம் அடிமை என்றோ இவர்களுக்கு நாம் வேலையாள் என்றோ நினைக்கவே கூடாது. நம் குழந்தைகளுக்காகத்தானே நாம் உழைக்கின்றோம். இப்படி எண்ணிவிட்டாலே நமக்கு முதுமை காலம் என்பது நல்ல விதமான ஒரு மனநிறைவை தந்துவிடும். கடவுளின் அருளாய் நோய்வாய்ப்படாமல் வாழ்வதே ஒரு பெரிய வரப்பிரசாதம், ஒரு பெரிய புதையலுக்கு சமம்.
இதைதான் நாம் அனைவரும் முதுமை வந்துவிட்ட காலத்தில் இறைவனிடம் இறைஞ்ச வேண்டும். நாம் கேட்டுதான் கொடுப்பான் என்பதில்லை. அவனுக்கு தெரியும் நம் நல்வினை தீவினை எது என்று. ஆகையால் அன்பு நேயர்களே, வயதாகிவிட்டதே என்ற கவலை வேண்டாம். நம்மை வழி நடத்தவும் நம்மை பாதுகாக்கவும் நம் தெய்வங்கள் நமக்கு இருக்கிறார்கள்.